கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 172 கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனில் ஈச்சனாரி அப்படின்ற பிளேஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் 2007 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டாப் குவாலிட்டி என்ஜினியரிங் காலேஜ் இன் கோயம்புத்தூர் லொக்கேஷன். இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நியர்லி 6521 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4454 மேல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வராங்க. அண்ட் தென் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 2057 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வரதாகவும் ஒரு டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹைலி குவாலிஃபைட் மோட்டிவேட்டட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நியர்லி 363 டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா நியர்லி 200+ ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நியர்லி 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெட் அன் இன்டர்ன்ஷிப் எவ்ரி இயர் இன் மெனி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இயர் ஆன் இயர் 60 to 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட் பிளேஸ்ட் இன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வித் மீடியன் ஹையஸ்ட் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ். இந்த காலேஜ் வந்து யாரோடெல்லாம் கொலாபரேஷன் வச்சுருக்காங்க, எம்ஓயு இன்டர்ன்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் வந்து இன்டர்ன்ஷிப் எந்தெந்த எம்என்சி லெவல் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிப்போர்ட் பொள்ளாச்சியில் இருக்குது, அதோடையும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்எல்சி நெய்வேலி, அசோக் லைலாண்ட் சென்னை, and LTEX Supercasting Coimbatore location, and then Texmo Industries and ALGI Rubber Company Limited Coimbatore, and Ford Chennai, and Hyundai Motors Chennai, Larsen and Turbo Limited Coimbatore, BMW Chennai, TVS Chennai, Toyota Chennai, and Bell Tirchi location, and SPIC Tuticorin. அது மட்டும் இல்லை, சேலமில் இருக்கிற செயில் இண்டஸ்ட்ரியோடையும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நியர்லி 6 யூஜி கோர்சஸ் வந்து அஃபோர்ட் பண்ணிட்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா பிஇயில் பார்த்துட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் பிடெக்கில் பார்த்துட்டோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அது மட்டும் இல்லை, என்ஹான்ஸ் டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் ரிசர்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் கேப்பபிலிட்டிஸ் ஃபார் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப். அண்ட் அவங்க வந்து எமர்ஜ் வித் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் சொசைட்டல் ப்ரோக்ரஸ் த்ரூ எத்திக்கல் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ். அது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாட் ஒன்லி கம்யூனிகேஷன் ட்ரைனிங் வந்து பார்த்துட்டோம்னா பிஸ்னஸ் இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அது போக அடிஷ்னலாக வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் பார்த்துட்டோம் அண்ட் தென் டெக்னிக்கல் ட்ரைனிங் கோர்சஸாக என்னென்ன கோர்சஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சில டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் ஸ்போக்கன் டுட்டோரியல் கோர்சஸ் ஆஃப் ஐஐடி பாம்பேவோட மர்ஜ் பண்ணி கொலாபரேஷன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது மட்டும் இல்லை, தேர் ஆஃபரிங் இன்பிளான் ட்ரைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் விசிட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பவர்மெண்ட் ட்ரைனிங்காக. அண்ட் தென் டிபார்ட்மெண்ட்டில் வந்து they are organizing entrepreneurial awareness camp also with the support of MSME companies. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வித் மாடர்னைஸ் லெபார்ட்ரி. அண்ட் தென் இவங்களோட அவுட்கம் எது பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் தென் இவங்களோட என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் empowered
to get placed in a reputed MNC companies. அதாவது courses on C language, courses on Java programming, courses on Python language, and then problem solving and algorithm, courses on web application development, courses on mobile application development, and then courses on IoT, courses on machine learning, courses on digital marketing and search engine optimization. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லையும் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்என்சி கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிட்டு வராங்க. லாஸ்ட் இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மீடியன் சேலரி பேக்கேஜாக 12 lakh per annum வரைக்கும் வாங்கினதா ஒரு டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோடைய டிஎன்இ கவுன்சிலிங் கோட் வந்து 2735. அண்ட் தென் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, என்ன கோர்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 172 கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு. பிசியில் வந்து 166 கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு. பிசிஎம்ல பார்த்துட்டா 171 கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்குது. எம்பிசியில் பார்த்துட்டா 157 கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 130 கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 130 கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு. எஸ்டியில் பார்த்துட்டா 154 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 159க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசியில் பார்த்துட்டா 155க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. எம்பிசியில் பார்த்துட்டா 147க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 117க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 120க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டியில் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 168க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 159க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிசிஎம்ல பார்த்துட்டா 152க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 150க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 109க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 125க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டியில் பார்த்துட்டா 125க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 139க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 122க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 121க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 128க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 100க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 116க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டியில் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதில் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 176க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 170க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 167க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 173க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 145க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 155க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டியில் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 172க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 167க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 171க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் எம்பிசியில் பார்த்துட்டா 167க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 139க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 147க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டியில் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் ஆகலை. ஸோ சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் லொகேஷனில் இருக்க ஈஸ்வர் காலேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்டில் ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.